தேவனுடைய மகத்துவமான கிருபையினாலும் இந்த இடத்தை வாங்கவும், இந்த இடத்துல ஒரு தேவாலயத்தை ஒரு சின்ன அளவில் இப்பொழுது டெம்பரரியாக கட்டவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். இதற்கு உதவின உங்களை போன்ற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தேவனுக்கு செலுத்துகிறோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்தை 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற ஸ்தாபனத்துடைய பெயரில் ரெஜிஸ்டர் பண்ண தேவன் கிருபை தந்தார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக இந்த இடத்துல இப்படியான ஒரு சிறிய ஒரு இடத்தை கட்டவும், அதில் தேவனுடைய ஊழியத்தை ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமைகளை ஆரம்பிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். இதற்காக செபித்த, உழைத்த, கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2000ஆவது ஆண்டில் தேவன் முழு நேர ஊழியத்துக்கு அடியனை ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபை தந்தார். 2002ஆம் ஆண்டில் நாங்கள் குடும்பமாய் இந்த ஊழியத்தில் இணைய தேவன் எங்களுக்கு கிருபையும் தயவையும் தந்தார். 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்த குனியமுத்தூர், கோயம்புத்தூரில் உள்ள இந்த குனியமுத்தூர் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை சபை ஊழியமாய் நடத்த தேவன் கிருபை தந்து இந்நாள் வரைக்கும் நிலைநிறுத்தியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதே சமயத்தில் இந்த ஊழிய பயணத்தில் 2005ஆம் ஆண்டுல பேஷன் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லுகிற திரைப்படத்தை தமிழில் மொழியாக்கம் செய்ய தேவன் கிருபை தந்தார். அதனுடைய மொழியாக்கம் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்தித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் எவன்ஜி புக் என்று சொல்லுகிற ஒரு மகத்துவமான சுவிசேஷத்தை எளிமையாய் மற்றவர்களுக்கு, எந்த பாஷையினருக்கும் எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் எளிமையாய் அதை சொல்லுவதற்கு, சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை தேவனுக்குள் நடத்துவதற்கான ஒரு எவன்ஜிக் டூலையும் தேவன் உருவாக்கவும், அந்த ட்ரெயினிங்கை இந்தியாவின் பல இடங்களிலும் வெளிநாடுகளிலும் நடத்தவும் தேவன் கிருபையும் தயவையும் தந்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லுகிற ஒரு மகத்துவமான ஒரு டூலையும் தேவன் உருவாக்கவும், அது அநேகருடைய வாழ்க்கையை கட்டிலிருந்து விடுவிக்கவும் தேவன் இந்த நாளில் பயன்படுத்தி வருகிறார். இது போல பல டூல்ஸ்களை தேவன் பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக் மூலமாய் கோடிக்கணக்கான ஜனங்களை சந்திக்க, திரும்பவும் சொல்கிறேன், கோடிக்கும் மேலான ஜனங்களை சந்திக்க தேவன் இந்நாட்களில் தேவன் கிருபை தந்தார். போன வருஷத்தில் தானே 1 கோடிக்கும் அதிகமான ஜனங்களுக்கு டிஜிட்டல் டாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்றைக்குள்ள நிலவரப்படி நம்முடைய ஆயுசு காலம் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் ஓடுகிறது. அதைவிட அதிகமாய் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களிலே ஒன்றுமில்லாமல் இருந்து இத்தனை திட்டங்களை தேவன் செயல்படுத்தவும், அதை நடைமுறைப்படுத்தவும் தேவன் கிருபை தந்தார். அது எங்களுடைய ஆயுசு காலம் மட்டுமல்ல, எங்களுக்கு பின்பாகவும் அது அநேகருக்கு உதவி செய்யும் என்கிற நிச்சயம் இருக்கிறது. அந்த தத்துவங்கள் டிரான்ஸ்ஃபரபிள் கான்செப்ட்ஸாய் கொடுக்க தேவன் கிருபை தந்தார். இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு அது கடந்து செல்லும். அடுத்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு பெரிய ஒரு பொருட்செலவு இல்லை, ஆனால் குறைந்தது 6 வருடங்கள் அதற்காக வேதத்தை தியானிக்கவும், ஜெபிக்கவும், அதற்காக வேலை செய்யவும் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த காரியத்தை செய்வதற்கான முயற்சிகள்ல பல மாதங்களாய் ஆரம்பித்து விட்டோம். அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை சீக்கிரமாய் அது ஆரம்பிக்கப்பட தேவன் கிருபை தருவாராக. ஆனால் இது செய்கிற இந்த சூழ்நிலையில நம்முடைய சபை இந்த இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை, பல தலைமுறைகள் தேவனை ஆராதிப்பதற்கு நிரந்தரமான ஒரு இடத்தை வாங்கவும், அதில் இந்த இடத்தை கட்டுவதற்கும், இந்த சிறிதான ஒரு இடத்தை கட்டுவதற்கும் தேவன் எங்களுக்கு பலருடைய கண்களை தயவு கொடுத்து பலர் உதவி செய்தார்கள். அண்ட் பலர் தங்களுடைய வீடுகளை வைத்து, தங்களுடைய நகைகளை வைத்து எங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இதற்காக கடன் வாங்கி இருக்கிறோம். அதுல 49 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறோம். இன்னும் 1,05 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கிறது. நீங்க கேட்கலாம், ஏன் இந்த கடனை வாங்கி இந்த இடத்துல நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாம் கேட்பது நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு. கோயம்புத்தூர் மிகவும் சென்சிட்டிவான இடம். இந்த இடத்துல இடத்தை வாங்கின உடனே அந்த இடத்துல கால் வைப்பது என்பது மிகுந்த கடினமான காரியம். இந்த இடத்துல கட்டிடம் கட்டுகிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல வரவே இல்லை. ஏதோ ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது என்று சொல்லிதான் காரியங்கள் நடந்தது. ஆனால் அதன் பின்னணியிலே பலவிதமான வேலைகள் நடந்தது. 2025ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி நாங்களுடைய
இருந்த இடத்தை காலி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. 2025ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி இந்த இடத்திலே கால் வைக்க தேவன் கிருபை தந்தார். ஆராதனை ஆரம்பிக்க தேவன் கிருபை தந்தார். இதை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார். அந்த வீடுகள், சுற்று வட்டாரங்கள் எல்லா இடத்திலும் சமாதானத்தை கட்டட பண்ணார். ஒவ்வொன்றும் வித்தியாசமான சூழ்நிலை தேவன் நடத்தினார். கட்டாயமாய் சவுண்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. ஆகவே கட்டாயமாய் ஏசி போட வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. சூழ்நிலைகள் அப்படி இருந்தது, சந்தர்ப்பங்கள் அப்படி இருந்தது. ஆகவே டெடிகேஷன் சர்வீஸ் கூட இல்லாம நேரடியாக உள்ளே வந்து இதில் ஆரம்பிக்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க தேவன் கிருபை தந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தோம். ஆனா இந்த கடன்கள் அது தீர்க்கப்படுமானால் மற்றும் இதற்கு நாங்கள் இஎம்ஐ மாத்திரம் 1,50,000 ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு மாதமும் செலுத்தி கொண்டு வருகிறோம். இந்த காரியத்துல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேச பாகுபாடின்றி, மொழி பாகுபாடின்றி அடுத்த 6 வருடங்கள் ஒரு முக்கியமான இந்த ப்ராஜெக்ட்ல செலவழித்து அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் முழு தேசங்களுக்கும், முழு உலகத்துக்கும், முழு ஜனத்துக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு டூலாக, ஒரு கருவியாக தேவனை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய நோக்கத்தையும் அதற்கு நேராய் செலவழிக்கும்படியாக இதிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் எங்களுடைய அதிகமான நேரத்தை நாங்கள் இதில் செலவழிப்பதற்கு அது எங்களுக்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அன்பான உதவிகளை நாங்கள் இதற்கு எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய ஜிபே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஸ்கேன் உங்களுக்கு ஸ்கேன் கோடு ஸ்கிரீன்ல இருக்கிறது. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லாவிட்டால் ஜிபே மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அதற்கான ரிசிப்ட், அதுக்கு ப்ராப்பர் ரிசிப்ட் உங்களுக்கு அனுப்பி தரப்படும். உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்ல அனுப்பி தரப்படும். இல்லாவிட்டால் நேரடியாகவும் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் 5 நபர்கள் அவருடைய தலைமையிலே அது கண்காணிக்கப்பட்டு அது ஒவ்வொன்றும் சரியான கணக்கு வைக்கப்பட்டு அது செயல்படுகிறது. இடம் ஸ்தாபனத்தின் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. கட்டிடம் ஸ்தாபனத்துக்காக இருக்கிறது. நாங்கள் இதில் வேலை செய்கிறவர்கள் இதுவரை எங்களுடைய ஆயுசு காலத்துல எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ எங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காகவோ யாரிடமும் ஒன்றும் கேட்டதில்லை. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும், ஹவுஸ் விசிட்டிங் ஆனாலும் சரி, திருமண வீடுகள் ஆனாலும் சரி, மரண வீடுகள் ஆனாலும் சரி, எந்த ஒரு ஊழியத்தையும் நாங்கள் பணத்திற்காக செய்தோம் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அது போலவே தேவன் எங்களுடைய கருத்திலே கொடுத்திருக்கிற இந்த எவாஞ்சலிக் புக் மற்றும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு பல உபகரணங்கள் இருக்கிறது. அதுபோல வாலிபர்களுக்கு பலவிதமான உபகரணங்கள் இருக்கிறது. அதுபோல பாவத்தை மேற்கொள்வது எப்படி போன்ற செமினார்ஸ், பேஷன் ஃபோக்கஸ், எதையும் நாங்கள் லாப நோக்கத்தோடு எதையும் செய்யவில்லை என்பதை தேவன் அறிவார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிற மேன்மையான நோக்கத்தோடு செயல்பட இந்நாள் வரைக்கும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவ ராஜ்யம் கட்டப்பட தேவனுக்காக ஒரு காரியம் செயல்படுத்துவதற்காக மாத்திரமே எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். ஆகவே இந்த மாபெரும் திட்டத்திலே நீங்கள் இணைய செயல்பட ஆண்டவர்களுக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை நீங்கள் மாதம் நாங்கள் ஒரு தொகையை தருவோம் என்று சொல்லியிருந்தால் எங்களுடைய இஎம்ஐ கட்டுவதற்கு 7 வருடங்களுக்கு மேலே இந்த இஎம்ஐ கட்டுகிற காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு பெருந்தொகை கொடுப்பீங்களால் பர்சனல் லோன்ஸ் மற்றும் நகைகள் நாங்கள் திருப்புவதற்கும் அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். இதுவரை கொடுத்த, உழைத்த, இதுவரை எங்களுக்காக செபித்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களை குறித்து ஒன்றுமே தெரியாத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாலும் இதில் நீங்கள் உங்களுடைய முதலீடு செய்யும்படி கேட்கிறேன், எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோயம்புத்தூர் வருவீர்களானால், கோயம்புத்தூர் இருப்பீர்களானால் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் வந்து தேவன் இங்கே செய்கிற நன்மையான காரியங்களை நீங்கள் காணும்படியும் இயேசு நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி செயல்பட தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. May God bless you all.